சரி, அடுத்த செய்தி. தமிழ் திரையுலகம் பரிணாம வளர்ச்சி அடைந்த காலத்தில் கவிஞர் வாலி கொடிகட்டி பறந்தார் என்கின்ற செய்தியாக ஒரு செய்தி இருக்கின்றது. நேர அறிக்கையை பார்த்துவிட்டு மீண்டும் இணைந்து கொள்வோம் சக்தி பிரஸ் ரிலீஸிலே. மிகவும் அத்தியாவசியப்படும் விடயம் இது ஒரு மனிதனுக்கு. எந்த விடயத்துக்கு? நிலம், உணவு, நீர், உறையுள். உணவு, உடை, உறையுள் என்பது அத்தியாவசிய தேவை, மனிதனுடைய தேவை. அது பற்றி இன்று நாங்கள் அதிகம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அதோடு உரிமையை அதிகம் நாங்கள் நாட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். தமிழ் திரையுலகம் பரிணாம வளர்ச்சி அடைந்த காலத்தில் கவிஞர் வாலி கொடிகட்டி பறந்தார் என்கின்ற ஆசிரியர் தலையங்கம் ஒன்று தினகரனூடாக பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. கவிஞர் வாலியினுடைய ஜனன தினம் நேற்று என்பதையும் நாங்கள் ஒரு முறை ஞாபகப்படுத்த வேண்டும். அடுத்து, இந்திய பிரதம மந்திரிக்கு கையடக்க தொலைபேசி இல்லை. இவ்வளவு பெரிய நாட்டின் தலைவரான உங்களுக்கு கையடக்க தொலைபேசி அவசியம் இல்லாவிட்டாலும், இங்குள்ளவர்கள் வேலை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கையடக்க தொலைபேசியில் பேசிக்கொண்டே இருப்பார்கள் என்கின்ற ஒரு செய்தியாக இங்கே காண்பிக்கின்றார்கள் சுந்தரனுடைய கற்பனை. இது யாரை தாக்கி இந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறதுதான் தெரியவில்லை. அங்கே முகம் சரியாக அடையாளம் காண முடியாமல் இருக்கின்ற. சரி, பார்ப்போம். அடுத்த செய்தியை பார்ப்போம். நாங்கள் 700 மில்லியன் பேர் இந்தியாவிலே உலகத்திலே அதிகப்படியான தொலைபேசி பாவனை, செல்லடக்க பாவனை முதலிடத்தில் இருக்கும் நாடு சீனா. 1.2 பில்லியன். அதிலே 480 மில்லியன் பேர்களுக்கு இந்த ஸ்மார்ட் போன் இருக்கின்றது. அதே நேரம் அமெரிக்காவை எடுத்துக்கொண்டு அன்னளவாக 600 மில்லியன் பேர் பாவிக்கின்ற இரண்டாவது இடத்தில் இருக்கிறது. அதிலே 330 மில்லியன் பேருக்கு ஸ்மார்ட் போன் இருக்கு. இந்தியாவிலே 100 மில்லியன் பேர் வரை தான் ஸ்மார்ட் போனை கை வைக்கக்கூடிய விடத்தில் இருக்கிறார்கள். 700 மில்லியன் பேருக்கு கையடக்க தொலைபேசி இருக்கின்றது. இந்த பட்டியல் எடுத்து நோக்கும் போது இலங்கை நெருங்கவே முடியாத தூரத்தில் இருக்கிறது என்பதையும் இந்த இடத்தில் நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். அடுத்த செய்தியை நாங்கள் பார்க்கலாம். யாழ் தினக்குரல் பத்திரிகையினுடைய ஒரு செய்தி. வடக்கில் இருந்து ராணுவத்தினர் ஒருபோதும் வெளியேற்ற முடியாது, ஜனாதிபதி நேற்று திட்டவட்டவான் என்கிற தெரிவிப்பு. ராணுவத்தினரால் அச்சுறுத்தல், ஊடகவியலாளர்கள் முறைப்பாடு. அதைத் தொடர்ந்து வீடழிப்பை ராணுவத்தினர் நிறுத்தாவிட்டால் போராட்டம், மக்களை திரட்டி களமிறக்குவோம், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எச்சரிக்கை என்கின்ற செய்தியாக இது இருக்கின்றது. தம்புள்ள பத்திரகாளி அம்மன் ஆலயம் முற்றாக தரப்பு என்கின்ற செய்தி. கூட்டமைப்புடன் இருதரப்பு பேச்சுக்கான உத்தேசம் இல்லை, தெருவுக்குழுவே ஒரே பாதை, அரசாங்கம் தெரிவிப்பு. இந்தியாவை நம்பியுள்ள வடக்கு மக்களை கைவிட முடியாது, உதவுவது நமது கடமை என்கின்றார் குருதேஷ். மூன்றாம் தரப்பு மத்தியஸ்தமே அவசியம், சுரேஷ் பிரேமச்சந்திரனுடைய செய்தி. வடக்கு முதல்வருடன் இன்று அமெரிக்க தூதுவர் சந்திப்பு என்கின்ற செய்தி. 16 மருத்துவ தொழிற்சங்கங்களின் 40,000 ஊழியர்கள் போராட்டம், 1ஆம் தேதி முதல் வேலை நிறுத்தம் என்கின்ற செய்தி யாழ் தினக்குரல் பத்திரிகையில் பிரசுரமாயிருக்கும். அதேவேளை உதயன் கொண்டு வந்திருக்கக்கூடிய செய்தி. வடக்கு தமிழர்களுடன் சேர்ந்து நிற்கும் இந்தியா, டெல்லியில் வெளிவிவகார அமைச்சர் சல்மான் குர்ஜிஷ் திட்டவட்டம். ஆனால் ஆரோக்கியமான விடயம், இது ஊடகவியலாளருக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட செய்தி டெல்லியில். எனவே இவர்களுடைய குரல் தெளிவாக இருக்கிறது என்று விளங்குகிறது. பொதுநலவாய அரசர்கள் தலைவர்களுடைய மாநாட்டிலும் திட்டவட்டமாக இந்த குரல் ஒலிக்கும் என்று நம்பலாம். அவரது பிரசன்னத்தை அவர் உறுதிப்படுத்தி இருக்கின்றார். அடுத்த செய்தி. சிங்கள குடியேற்றத்துக்கு அமைச்சர் வாசுதேவ எதிர்ப்பு என்கின்ற செய்தி இருக்கின்றது. இன்னும் நல்லிணக்கத்துக்கான அமைச்சராக இருக்கக்கூடிய அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார அரசாங்கத்துடன் அரசு அமைச்சராக இருக்கக்கூடியவர் என்பதை நாங்கள் ஆனால் அவர் சிறுபான்மை மக்கள் தொடர்பில் தொடர்ந்தும் சாதகமான கருத்துக்களை தெரிவித்து வருகிறார். வடமாகாண முதலமைச்சரின் கருத்துக்கள் திருப்தி இல்லை, வடமேல் மாகாண முதல்வர் கூறுகின்றார். தயாஸ்ரீ அவர்களும் இப்போது நேரடியாக களத்தில் இறங்கிட்டார் போல இருக்கு இல்லையா? அவரும் இப்பொழுது அது தொடர்பான கருத்துக்களை முன்வைக்க ஆரம்பித்திருக்கின்றார். காளி கோயில் இழுத்தளிப்பு, தம்புள்ளையில் பதற்ற நிலை, படைத்தரப்பு அராஜகம் என குற்றச்சாட்டு, அடுத்த இலக்கு பள்ளி என மக்கள் அச்சம். ராணுவ அராஜகங்களுக்கு விரைவில் முடிவு கட்டுவோம், அமெரிக்கா செல்ல முன் மாவி சூடுரை. ராணுவத்தினரால் அச்சுறுத்தப்பட்ட ஊடகவியலாளர்கள் முறைப்பாடு, மனித உரிமை ஆணைக்குழுவில். அடிகாயங்களுடன் யுவதி கிணற்றில் சடலமாக மீட்கு, கொலை என சந்தேகம். பார்த்தீர்களா? அந்த பகுதி செய்தி வேறு ஒரு செய்தியை கொண்டு வருகிறது. இந்த பெண்கள் பல விடயங்களிலே பாதிக்கப்படுகிறார். ஒன்று பாலியல் ரீதியாக, இரண்டாவது அதிகார ரீதியாகவும் பாதிக்கப்படுகிறார்கள். நிச்சயமாக இதை விளங்கிக் கொள்ளக்கூடிய சூழல் வர வேண்டும். அடுத்து, காணாமற் போனோர் விவரங்கள் ஆணைக்குழுவிற்கு என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. புலிகளுக்கு ஆயுதம், சுரேஷிற்கு 2 வருட சிறை என்கின்ற செய்தி. இவை இன்றைய தினம் உதயன் பத்திரிகையுடைய செய்திகள். இனி இலங்கையிலிருந்து வெளிவரக்கூடிய சிங்கள பத்திரிகைகளுக்கான செய்திகளை பார்க்கலாம். இனி உங்களுக்கான நேரம் நினைக்கிறேன் ரசூல். லங்காதீப பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு என்ன சொல்கிறது? ஆமாம், கொட்டின்ට අවිසැපයූ දෙමළ ජාතිකයා அமெரிக்காவேதி ஹிரேட்ட. அதாவது அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது, புலிகளுக்கு ஆயுதம் விநியோகித்த தமிழ் இனத்தவர்
அங்கே அமெரிக்காவில் சிறை வைக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்த செய்தி අද පත්‍රිකේනුடைய செய்தி. නොරෙච්චෝලේ යලි කැඩේ. මාස එකහමාරක නඩත්තුවකින් පසු මෙගාවොට් 300ක උපරිම ධාරිතාව ලබාගෙන දින 2යි. විදුලි බල සැපයීමට තාප බලාගාර ක්‍රියාත්මක කරයි. கடினமின் பிலிசக்கர කරනවා. அதாவது நொரைச்சோலை அனல் மின் நிலையம் நேற்றைய தினம் அதன் மின்சார உற்பத்தி தடைப்பட்டிருந்தது. அங்கே ஏற்பட்ட ஒரு கோளாறு காரணம் என இது இலங்கை மின்சார சபை நேற்று அறிவித்திருந்தது. ஆனால் நீண்ட காலமாக இது என்ன சொல்வது நிர்மாணம் செய்யப்பட்டு கொண்டிருந்து நிர்மாணம் செய்து பிற மீள் நிர்மாணம் செய்யப்பட்டு 2 நாட்களுக்குள்ள மீண்டும் தடைப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த 2 நாட்களுக்குள்ள 300 மெகாஹெர்ட்ஸ் மின்சாரம் வரை நொரைச்சோலை செயற்பட்டிருக்கிறது என்ற செய்தியும் இருக்கிறது. ஆமாம், 300 மெகாவாட் என்பது நாட்டின் மின்சார தேவையில் கணிசமான ஒரு பங்கினை வகிக்கின்றது. அதே நேரத்தில் லங்கா விதிமல மண்டல சபாபதி சொல்லியிருக்கிற விஷயம் என்ன? உடனடியாக திருத்த வேலைகள் நிறைவு செய்யப்படும் என்று தெரிவித்திருக்கின்றார். சரி, அடுத்த செய்தி திவையின பத்திரிகையினுடைய செய்தி. තංගල්ල සභාපතිට කොළඹ මහාධිකරණයේ නඩු දමයි. බ්‍රිතාන්‍ය ජාතිකයා ඝාතනය, රෂ්‍යානු පෙම්වතියකට හදි කිරීම යන චෝදනා යටතේ ඔහු ඇතුළු 6 දෙනෙකුට නඩු. அதாவது தங்கல்லை பிரதேச சபை உள்ளூராட்சி மன்ற தலைவருக்கு கொழும்பு மேல்மின் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. அதாவது கடந்த காலத்தில் பிரித்தானிய இனத்தவரின் கொலை மற்றும் ரஷ்ய நாட்டு அவரது காதலி அவர் வல்லுறவுக்குட்படுத்தப்பட்ட சம்பவங்களை அடிப்படையாக வைத்து இந்த செய்தியில் குற்றச்சாட்டுகள் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. தங்கள் பிரதேச சபை தலைவருக்கு இவ்வளவு சக்தி இருந்திருக்கிறது இல்லையா? ஆமாம், இது தொடர்பாக கடந்த காலங்களில் பிரித்தானியாவும் இலங்கைக்கு விசாரணைகள் பக்கசார்பின்றி முறையாக நடத்தப்பட வேண்டும். பிராந்தியத்திலிருந்து இப்போது மத்தியத்துக்கு வந்திருக்கிறது. நிச்சயமாக. சரி, லக்பிம பத்திரிகையினுடைய செய்தி. රුපියල් 2000 හොර නෝට්ටු රටපුරා බැංකුවලත් බේරුවල බැංකුවට ඊයේත් එකක් ඇවිත්. அதாவது அந்த நேற்று முன்தினம் கைப்பற்றப்பட்ட 70 லட்சம் ரூபாய் 2000 போலி நாணயத்தால் சம்பந்தமாக இது நாடு முழுவதும் வங்கிகளில் இதற்கு முன்னர் வெளியிடப்பட்ட கள்ள நோட்டுகள் விநியோகிக்கப்பட்டிருக்கிறது. பேருவலை வங்கியிடமிருந்து பிடிபட்டிருக்கு. மீண்டும் ஒரு போலி நாணயத்தால் பிடிபட்டிருப்பதாக இங்கே தெரிவிக்கப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு செய்தி ஜனாதிபதி உத்தரன் ஹமுதா விவாத் கரான் என்ன ஜனபதி அவதாரணை கராய் பாதுகாப்பு, அதாவது கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தில் நேற்று ஆற்றிய உரையின் போது ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார். தமிழ் பத்திரிகைகளிலும் பரவலாக இந்த செய்தி காணப்பட்டது. விவிர பத்திரிகையினுடைய செய்தி. එක්සත් ජාතික පක්ෂ ප්‍රතිසංවිධානය පිළිබඳ යෝජනා 8 සංශෝධනය කරන්න ரணில்கென் எக்ஸாத் பிக்ஷு பெருமுனට லிபியாக். அதாவது ஏற்கனவே ஐக்கிய பிக்குகள் முன்னணியினால் 8 அம்ச கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்தன கட்சி தலைமைத்துவ பிரச்சனை தொடர்பில். அது தொடர்பில் நேற்றைய தினம் காலக்கெடு விதிக்கப்பட்டிருந்தது. இதற்கு முன்னர் கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்க ஒரு முடிவை தெரிவிக்க வேண்டும் என்று. அதன் அடிப்படையில் கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்க இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றார். அடுத்த செய்தி தினமீன பத்திரிகையினுடைய செய்தி. ජනතාවගේ ආරක්ෂාවට රටපුරා හමුදා කඳවුරු තියෙනවා. හමුදාව උතුරෙන් ඉවත් කළාම විසඳෙන්නේ දෙමළ ජනතාවගේ මොන ප්‍රශ්නයද? කොතලාවල ආරක්ෂක විශ්වවිද්‍යාලයේ උපාධි ප්‍රදානෝත්සවයේදී ජනපති ප්‍රශ්න කරයි. ප්‍රජාතන්ත්‍රවාදය රැකීමට හමුදාවේ සහාය අත්‍යවශ්‍යයි. ඊළම ඉල්ලූ නායකයන් බෙදුම්වාදයේ ගොදුරු බවට පත් වුණා. අප සියලු දෙනා අතීතයෙන් පාඩම් உகத்த யுத்துவை அது உத்துரை தெமல ஜனதாவ ஆரக்ஷக அம்சவலட்ட பேந்தனவா. அதாவது ஜனாதிபதி நேற்று தெரிவித்த சில முக்கிய கருத்துகள் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அதாவது மக்களின் பாதுகாப்புக்கு நாடு முழுவதும் இராணுவ முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. வடக்கிலிருந்து இராணுவத்தினை வெளியேற்றினால் தமிழ் மக்களின் எந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் என்று இங்கே வினவியிருக்கிறார். அதன் பின்னர் என்ன பிரச்சனை இருக்கிற தீர்வு காணுவதற்கு? பொதுவாக மக்கள் கேட்பது தங்கள் நிலங்களிலிருந்து இராணுவத்தினர் வெளியேற வேண்டும், தமக்கு அங்கே வாழ்வதற்கான உரிமை வழங்கப்பட வேண்டும் என்று. அடுத்த செய்தி பிரஜாதந்திரவாதியை ரக்கவீமட்ட ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு இராணுவத்தினரின் ஒத்துழைப்பு அத்தியாவசியம் என்றும் ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார். ஈழ கோரிக்கையை முன்வைத்திருந்த தலைவர்கள் பிரிவினைவாதத்தின் இரையாக மாறியிருக்கின்றனர். அதாவது அப்பசியலுதினா, அதாவது நாம் கடந்த காலத்தில் இடம்பெற்ற விடயங்களின் மூலம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு ஜனாதிபதியினுடைய தனித்துவமும் உரையாற்றும் திறனும் இங்கே தெரியும். இவை எல்லாம் கேட்கும் போது இது ஒரு தரப்பு இனத்திற்கு பிரிவினைப்படுத்துவது போன்று ஒன்று இருக்கும். இந்த இறுதியான விஷயத்திற்கு சொல்லுங்க. இறுதியாக தெரிவித்திருக்கிறார். அது உத்துரை தெமல ஜனதாவ ஆரக்ஷக அம்சவலட்ட பேந்தன, அதாவது வடபகுதியில் தமிழ் மக்கள் பாதுகாப்பு தரப்புகளில் இணைந்து கொண்டு வருகின்றனர் என்ற செய்தியையும் அங்கே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மத்திய அரசாங்கம் என்பது
தனது இராணுவத்தினூடாகத்தான் தனது பாதுகாப்பை பலப்படுத்த ஜனாதிபதி இங்கே தமது ஆளுமையை நிலைநிறுத்தி ஆகவே அனைத்து தரப்பினரும் இராணுவத்திற்கு உட்படுத்தப்படும் பட்சத்தில் எல்லா விடயமும் சமனாக்கப்படும் என்கின்றது இங்கே அந்த அடிப்படையில் தான் வடமாகாண முதலமைச்சர் கோரியிருந்தார் வடக்கிலே தமிழ் பேசும் போலீசாரை ஈடுபடுத்த வேண்டும் என்று. இப்ப இன நல்லுறவுக்காக நாங்கள் ஊடகவியலாளர் என்ற அடிப்படையில் இந்த இரண்டு விடயங்களை நாங்கள் தூக்கி பிடிக்கலாம். நிச்சயமாக அது பிடிக்கும் போது சிறப்பாக இருக்கும். ஜனாதிபதி அவர்களுடைய இந்த கருத்தும் முதலமைச்சருடைய அந்த கருத்தும் இணையும் போது ஒரே கருத்தை தான் அவர்கள் இதற்கான நேசக்கரம் நீட்டப்பட்டிருக்கிற இந்த விடை சுமூகமான தீர்வுகளுக்கு செல்ல வேண்டிய நிலைமை. இதுதான் ஊடகவியலாளர் நாங்கள் செல்லலாம். நிச்சயமாக. அடுத்து மௌபிம பத்திரனுடைய செய்தி தான் இன்றைய டாப் ஹாட் நியூஸ் ஆயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அங்கே சிறு தலைப்புகளாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. இல்லை, ரணில் சங்கரத்னே ரவட்டாய் அங்கே சிறு தலைப்புகளாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதாவது உலப்பனை சுமங்கல தேரர் தெரிவித்திருக்கிறார், லஜ்ஜா சககத்தலிச கடா கப்பல் கர்ணவா, அதாவது வெட்கமான முறையில் கட்டுப்பாடுகளை தகர்த்து அதாவது இல்லை கடா கப்பல் கர்ணம், அதாவது சீர்குலைக்கப்படுகின்றது என்ற கருத்தை தெரிவித்திருக்கிறார். இந்த பக்கம், அதாவது வலது பக்கமாக ஹாம்துருவான் எதிரியை புறந்து உணா, ஏற்கனவே தேரர்கள் முன்னிலையில் அவர் உறுதிமொழி வழங்கியிருந்தார் என்ற கருத்தை கிராம்பே ஆனந்த அனுநாகிமி தெரிவித்திருக்கிறார். மேலே பாருங்க, ரணில்கே அநாகத்தேகன ஜோதிஷ்ய அனாவியக்கியா, அதாவது ரணில் விக்ரமசிங்கவின் எதிர்காலம் குறித்த ஒரு ஆரூடம் ஜோதிடர்களினர். இது 10வது பக்கத்தில் இருக்கு மௌபிமையில. எனவே இந்த மௌபிமையில மிக முக்கியமான விஷயங்கள் பல இருக்கின்றன. ரணில் சங்கரத்னே ரவட்டாய், இதுக்கு என்ன சொல்றது, தேரர் பிக்குகளை ஏமாற்றி இருப்பதாக அந்த செய்தி குறிப்பிடுகின்றன. இவை மௌபிம பத்திரிகையினுடைய செய்திகள். சிங்கள பத்திரிகை செய்திகளை பார்த்தோம். இனி ஆங்கில பத்திரிகை செய்திகளை பார்ப்போம். டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய செய்தி, கவுண்டர் ஃபீட்டர் ஹெட் வைட் நெட்வொர்க், main suspect திமுது நுவான் குமார் and accomplice remanded என்கின்ற செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கின்றது. முக்கியமான நபரும் அவர் சார்ந்த பங்காளியும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் கைது செய்யப்பட்ட குற்றச்சாட்டுக்கு ஆட்கொண்டு வரப்பட்டவருக்கும் இலங்கையில் மிகப்பெரிய நெட்வொர்க்ஸ் வலையமைப்பு இருக்கிறது என்கின்ற செய்தியாக டெய்லி மிரர் பத்திரிகையுடைய செய்தி இருக்கின்றது. தி ஐலண்ட் பத்திரிகையினுடைய செய்தி, பிரிட்டிஷ் PMs vow to get tough with Sri Lanka at Chogom, no room for bilateral issues, government says என்கிற செய்தியாக இந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. இது கூற வருவது, அதாவது பிரித்தானிய பிரதமரின் பொதுநலவாய மாநாட்டிற்கான வருகை, அவரது கடுமையான செய்தியை அவர் முன்வைப்பார் என கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. ஆனால் இருதரப்பு விடயங்கள் தொடர்பில் எந்த பிரச்சனையும் இல்லை என அரசாங்கம் தெரிவித்திருக்கின்றது. அடுத்த செய்தி, சிலோன் டுடே பத்திரிகையினுடைய செய்தி, பிக்குனிஸ் பெட்டிஷன்ஸ் HRC Human Rights Commission demanded acceptances, recognition and privileges of the order. Site Department of Buddhist Affairs, Ministry of Buddha Sasana as respondents என்கிற செய்தியாக பிரசுரமாக. அதாவது பிக்குனிகள் தமக்கான அங்கீகாரம், அடையாளம், அதாவது தனித்துவம் மற்றும் தமது சலுகைகள் சட்டத்தின் அடிப்படையில் வழங்கப்பட வேண்டும் என்று அதாவது மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்திருக்கிறார்கள். அதில் பிரதிவாதியாக புத்த சாசன அமைச்சை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அடுத்து டெய்லி நியூஸ் பத்திரிகையினுடைய செய்தி, சோகம் நோ ஷோ ஸ்போன்ஸ் நெஹ்ரு இந்து பத்திரிகை தெரிவித்த கருத்து பிரதான தலைப்பாக இருக்கிறது. சுபோன்ஸ் நேரு அவர்கள் கூறிய கருத்து, எந்த ஒரு சர்வதேச கூட்டங்களிலும் இந்தியா தனது பங்களிப்பை செலுத்த வேண்டும் என்று முன்னால் நேரு சொன்ன கருத்தை வலியுறுத்தி ஹிந்து பத்திரிகை சொகம்ல கட்டாயமா இந்த சொகம் நோஷோண்டா சொகத்துக்கு போகக்கூடாதுன்னு மன்மோகன் சிங் தெரிவித்த கருத்துக்கு ஹிந்து பத்திரிகை சொல்றது இல்ல, சகல சர்வதேச அரங்குகளில் இருக்கக்கூடிய மாநாட்டுக்கு இந்திய பிரதிநிதித்துவம் நிச்சயமாக தேவை என்ற அவசியமாக அதை அழுத்தி கூறுகின்ற செய்தியை நமது டெய்லி நியூஸ் பத்திரிகை பிரதான செய்தியாக பிரசுரமாக இருக்கிறது. இவை இன்றைய தினம் வெளிவந்திருக்கக்கூடிய பத்திரிகை செய்திகளாக இருக்கும் பட்சத்தில் எமது முடிவு இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு. தொடர்ந்து குட் மார்னிங் ஸ்ரீலங்காவோடு எமது இளைஞர்கள் மிக தயாராக இருக்கின்றார்கள். செய்தி அறையிலிருந்து வந்து நமக்கு ஆழமான விடயங்களை அறியத்தர வழிவகுத்த ரசூலுக்கு எமது நன்றிகள். நன்றி கஜமோகன். மீண்டும் நாளை காலை பிரஸ் ரிலீஸில் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் கனிவன்போடு கஜமோகன். வணக்கம் நேர்களே.